Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேலூர் கரடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சின்னப்பன் லட்சுமி தம்பதியரின் மகன் மணிகண்டன். கட்டிட தொழிலாளரான இவருக்கும் வினோதினி என்பவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இத்தம்பதியருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தனர். இந்த நிலையில் மனைவி வினோதினி கருத்து வேறுபாடு காரணமாக தாய் வீட்டிற்கு பிரிந்து சென்று விட்டார். கணவர் மணிகண்டன் அவ்வப்போது தனது மனைவி வினோதினியிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி வந்துள்ளார். தனது கணவர் மணிகண்டன் போனிலோ நேரிலோ தொடர்பு கொள்ளாததால் சந்தேகமடைந்த வினோதினி வாழப்பாடி காவல் நிலையத்தில் தனது கணவரை காணவில்லை என கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி புகார் கொடுத்து உள்ளார். கடந்த 1 மாத காலமாக தனது கணவரை காணவில்லை எனவும் அவர் உயிருடன் இருக்கிறாரா என்பதே சந்தேகமாக உள்ளது எனவும் வாழப்பாடி காவல் நிலையத்தில் அதிர்ச்சி வாக்குமூலத்தை அளித்தார். மனைவி வினோதினியின் புகாரின் பேரில் மேன் மிஸ்ஸிங் வழக்கு பதிவு செய்து வாழப்பாடி காவல் ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையிலான போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் அதிர்ச்சி காத்திருந்தது. வினோதினியின் கணவர் மணிகண்டன் அவரது பாக்குத்தோப்பிலேயே புதைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் மணிகண்டனின் தந்தை சின்னப்பனும் அவரது தாய் லட்சுமியும் சேர்ந்து கல்லால் அடித்து கொலை செய்து புதைத்தது தெரிய வந்தது. பாசம் வைத்த மகனை தாய் தந்தையரை கல்லால் அடித்து பாக்குத்தோப்பில் புதைத்தது ஏன் என போலீசார் விசாரித்த போதுதான் அப்படி ஒரு சோகமான பின்னணியும் வெளியாகி இருக்கிறது. மணிகண்டனின் மகன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நலம் சரியில்லாமல் இறந்து போனார். இதனைத் தொடர்ந்து குடிபோதைக்கு அடிமையான மணிகண்டன் தினமும் குடித்துவிட்டு குடும்பத்தினரிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தான் வினோதினி தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று உள்ளார். ஆனாலும் மணிகண்டனும் வினோதினியும் போனில் பேசிக் கொண்டிருந்து உள்ளனர். ஆனால் வேலைக்கு செல்லாமல் பெற்றோரிடம் பணத்தை பிடுங்கி குடித்து வந்ததோடு குடிபோதையில் தொடர்ந்து எல்லை மீறி சித்திரவதை செய்ததால் மணிகண்டனை தந்தை சின்னப்பன் தாய் லட்சுமி கல்லால் தாக்கி உள்ளனர். இதில் பரிதாபமாக உயிரிழந்த மணிகண்டனை தங்களது பாக்குத்தோப்பிலேயே புதைத்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்து உள்ளனர். இதையடுத்து மணிகண்டன் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை தேடி கண்டுபிடித்த வாழப்பாடி காவல் ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையிலான போலீசார் ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை வாழப்பாடி வட்டாட்சியர் நாகலட்சுமி, போலீஸ் டிஎஸ்பி சபரிநாதன் ஆகியோர் முன்னிலையில் மணிகண்டனின் உடலை தோண்டி எடுத்தனர். உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டதால் சேலம் அரசு மருத்துவமனை உடற்கூறு மருத்துவ நிபுணர் கோகுல்ராஜ் குழுவினரை வரவழைத்து அந்த இடத்திலேயே உடலை பரிசோதனை செய்து அடக்கம் செய்யும் பணிகள் ஈடுபட்டனர். மணிகண்டனுக்கு முறையான மருத்துவ கவுன்சிலிங் கொடுத்திருந்தால் ஒரு குடும்பமே சீர்குலைந்திருக்காது. மருத்துவ உளவியல் சிகிச்சை மற்றும் குடிபோதை மறுவாழ்வு சிகிச்சைகள் எல்லாம் இன்னும் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாகத்தான் உள்ளன. ஒரு குழந்தையின் இறப்பு பெற்றோருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புதான். ஆனால் அதையே காரணமாக சொல்லிக்கொண்டு குடித்தோ அல்லது போதைக்கு அடிமையாவதோ, தன்னைத்தானே வருத்திக் கொள்வதோ, உடன் இருப்பவர்களை சித்திரவதை செய்வதோ தீர்வாகி விடாது. குழந்தையின் இறப்பில் தாய் வினோதினிக்கு துக்கமும் துயரமும் வருத்தமும் இல்லையா என்ன? ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு தனது மற்றொரு குழந்தைக்காக தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்து விட்டார். ஆனால் மணிகண்டனோ இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு போதைக்கு அடிமையானதன் விளைவு வயதான தாய் தந்தையரை சிறைக்கு அனுப்பிவிட்டது. வினோதினியும் பெண் குழந்தையும் நிர்கதியாகி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக வாழப்பாடி செய்தியாளர் அசோக் குமார்.
Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.